தமிழ் சினிமாவில் பேருக்கா பஞ்சம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் படங்களுக்கு பேர் வைக்க பல இயக்குநர்கள் திணறிட்டு வராங்களாம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய படங்களோட பேர்களையே தற்போதைய புதிய படங்களுக்கும் வச்சிடறாங்களாம். ஆனால் இதிலிருந்து ரொம்பவே முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு சர்ச்சைக்குரிய பேரான எக்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிற பேரை தன்னோட படத்துக்கு வச்சிருக்காரு இயக்குனர் சாஜா சுந்தர். அது மட்டும் இல்லாமல் இது ஆபாச படம் தான் அப்படின்னு ரொம்பவே தைரியமாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் பற்றி சாஜா சுந்தர் சொல்லும்போது மக்கள் இதை ஆபாச படம் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேர் வச்சுதான் சொல்லியிருக்காரு சாஜா சுந்தர். ஏன்னா பாலியல் கல்வி இல்லாத நம்ம நாட்டுல பாலியல் சார்ந்த படம் எடுக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மூலம் ஒரு ரகசியம் கேமராவில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ரகசியமே கிடையாது. அது எவ்வளவுதான் மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு காலகட்டத்துல அது யார் மூலமாவது வெளியுலகத்துக்கு வந்தே தீரும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஏற்படுத்துற படம் தானா. அது மட்டும் இல்லாம இது சைபர் யுகம், கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்ட உலகம் நமக்கு தெரியாமலே இயங்கிட்டு வருது. அது நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அது நம்மளை எப்பவுமே 24 மணி நேரமும் உத்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் அதோட கண்ணுல நம்மளோட அந்தரங்கம் சிக்கிக்கிடுச்சுன்னா அவ்வளவுதான், பகிரங்கம் தான். அப்படி ஒரு வலியுக ஆபத்தை மையமா வச்சு உருவாக்கியுள்ள படம் தான் எக்ஸ் வீடியோஸ். இந்த நிலையில இந்த படத்தை சாஜா சுந்தர் இயக்கியிருக்காரு. இவர் இயக்குனர் ஹரியோட உதவி இயக்குனர். அது மட்டும் இல்லாம நடிகர் பிரகாஷ் ராஜ், பொம்மரிலு பாஸ்கர் ஆகியோரிடம் இணை இயக்குனராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த படத்தை கலர் ஷேடோஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பில் எஸ் பிரகாஷ் தயாரிச்சிட்டு வராரு. ஆபாச இணையதளங்கள் மூலம் ஏற்படுற சமூக சிக்கலையும் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துற நோக்கில தான் இந்த படம் உருவாகிட்டு வரதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமர்த்திடுங்க.